எங்களுக்கு பழைய திமுக வந்தால் கலைஞர் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும், நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் சிலருக்கு அது பிடிக்கல. புது கட்சியெல்லாம் வருது, அதெல்லாம் எதை நம்பி செய்ய முடியும்? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். டிஎம்கே ஆரம்பத்துலேருந்து டிஎம்கே தான் இருக்கிறேன். அவர் வரலாம், தப்பு கிடையாது. விஜயும் வரலாம் கண்டிப்பாக. சீமான்லாம் வேலைக்காகாது. விஜய் வரலாம். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். அவருடைய கட்சி வந்தால் நல்லா இருக்கும். வேறு யார் வந்தாலும் அவங்க சுயநலத்தை தான் பார்ப்பாங்க. எங்களுக்குன்னு ஏழைக்குன்னு எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க சுயநலத்தை தான் பார்க்குறாங்க. இல்லாத ஏழைங்களுக்குன்னு எந்த கட்சிக்காரமே உதவி பண்ணுறதே கிடையாது. அந்த அளவுக்கு தான் செய்கிறாங்க. இப்போ வந்துக்கிறவர் மட்டும் என்ன ஏழைங்களுக்கு செய்கிறாரு, இருக்கிறவங்களுக்கு தான் செய்துங்கிறாரு. என்ன ஓரளவுக்கு வந்தால் விஜய் வந்தால் நல்லது நடக்குன்ற நம்பிக்கை. டிஎம்கே தான். அவர் மக்களுக்கு எதனா ஒரு இஷ்யூன்னு போய் சொன்னால் அடுத்த ஒரு 1 hour இல்லை 1 day தான், அதுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இங்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரும். நெக்ஸ்ட் எலெக்ஷன் சரி, 26 சரி, 31 சரி, டிஎம்கே தான். விஜய் தான். சுச்சுவேஷன் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எதுவுமே சொல்ல முடியல. தண்ணி வசதி நிறைய இல்லை, கரண்ட் அடிக்கடி கட் பண்றாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அவ்வளோ கொடுக்கறது இல்லை, நிறைய எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. விஜய் கட்சி தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம். டாஸ்மாக் தான் 24 hours இருக்கு, அவ்வளோதான். அமைச்சு எதுவுமே இல்லை. 2 கட்சி தான் இருக்குது, 2 பேர் தான். ஏடிஎம்கே டிஎம்கே தான் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுகிறாங்க. மாற்றத்தை உருவாக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். மாற்றத்தை ஒரு ஆள் போட்ட முடியாது, ஒட்டுமொத்த மக்கள் வரல வரணும், வந்தாதான் செயல்படும். விஜய் வந்தாலும் நல்லது தான். எல்லாம் வர எல்லாம் தப்பு தான் பண்றாங்க, யாரும் தப்பு பண்ணதில்லை. எல்லாம் செய்யணும். பிரியா கொடுக்க கூடாது, யாருக்குமே பிரியன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. எல்லா மாதிரி ஏற்றிக்கிட்டு கரண்ட் பில் ஏற்றிக்கிட்டு எல்லாமே அவங்க தலைமையில போட்டு என்ன பண்ண முடியும்? எல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்குதான், எந்த பிரச்சனையும் சொல்ல முடியும்? குழா சரி, தண்ணி வரல வராது, இபி சரியா இருக்காது, எல்லா பிரச்சனையும் இருக்காது. எதுக்குமே ஒன்றும் பண்ண முடியாது. போய்கிட்டே இருக்க வேண்டியது, அவங்களும் போயிட்டு இருப்போம், நம்மளும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை போய் பிரச்சனை பண்ணாக்கா நான் தான் போய் சுற்றிட்டு இருக்கேன். டிஎம்கே தான் இப்போ இருந்தோம் ஓட்டு போட்டுன்னு. இப்படிலாம் பார்த்தானா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு விஜய் வரேன்னுங்கிறாரு, அதுதான் போட்டு பார்க்கலான்னு பார்க்குறான். என்னன்னா இப்போ விலைவாசிலாம் அதிகமாக ஏறுன்னு போகுது, அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்றுக்கும் ஒரு ரேட்டு அதிகமாக போயின்னு இருக்குது. இவர் வந்தால் எதனா பண்ணுவாரான்ட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் சார் விஜயகாந்த் சார் வந்தார், அவரை போட்டு அமைக்கிறாங்க. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு செய்வாங்க. தண்ணி பிரச்சனை, காவா பிரச்சனை, ஜனங்க இந்த கொசு அது இதுன்னு பயங்கரமாக மக்களுக்கு நோய் நொடி வருது, அதெல்லாம் பார்த்து பராமரிக்கணும். நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். நான் அப்போதுலேருந்து டிஎம்கே தான் இருக்கிறேன், அதனால டிஎம்கே போடுவேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான் இது நல்லா இருக்கும். எல்லாமே நல்லது தானே செஞ்சு வராங்க. இது வரைக்கும் மக்களுக்கு எந்த இதுவும் இல்லை, அது பிரச்சனை இல்லாத போதில்லை, அதுவே மக்களுக்கு போதுமானது. எல்லாருமே சந்தோஷமாக வாழ்க்கை எல்லாமே போயின்னு இருக்குது. எனக்கு பிடிச்ச கட்சி டிஎம்கே தான். ஆனால் ஒரு மாறுதல் கட்டாயமாக தேவை தான். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், தப்பு ஒன்றுமே கிடையாது. நான் மாறுதல் ஒரு மாற்றம் தானே ஒரு மாறுதலை கொண்டு வரோம், அதனால தாராளமாக தரலாம், தப்பே கிடையாது. எந்த கட்சி வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் அதான் பண்ணுறாங்க, டிஎம்கே வந்தாலும் அதான் பண்ணுறாங்க. டிஎம்கே நல்லா நடத்துகிறாங்க, ஸ்டாலின் நம்ம பரவாயில்ல, நல்லா நடத்துகிறாங்க, இன்னும் குறை இல்லை, எனக்கு தெரிஞ்சு குறை இல்லை. எனக்கு முக.ஸ்டாலின் தான் வரணும், எல்லாம் நல்லதை பண்ணுறாரு அவர், அதுக்கு தான் அவர் வரணுன்றோம். அவர் தான் எங்களுக்கு வரணும், வேறு யாரும். அப்பத்திலேருந்து அவர் தான், அவங்க அப்பா இருந்ததுலேருந்து அந்த கட்சி தான் எங்களுக்கு, வேறு கட்சிலாம் கிடையாது. விஜய்க்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. விஜய் இந்த இவர் திருமாவளவன் இந்த மாதிரி, அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி சேர்த்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பதவிக்குன்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தகுதி வந்துடும். ஏன்னா பதவி தகுதி எல்லாம் ஈஸியாக வரும். கொள்ளையடிக்கிறது எப்படின்னு எல்லாம் சொல்லியாக கொடுக்குறாங்க, அவன் சொல்லிவிட்றான்ல. அதனால நல்ல ஆட்சி வரணும், விஜயோட ஆட்சி வரட்டும். இருக்கிறதே கொண்டு போய் அள்ளி கொடுக்குறானுங்க. இல்லை மிடில் லைஃப்பில் நாங்களாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். மனசு கஷ்டத்துக்கு போய் ஒரு கொஞ்சோண்டு சரக்கு வாங்கி அடிக்கலாம் பார்த்தா 150 ரூபா இருந்து 210 ரூபா ஆக்கி விட்டாங்க. என்ன அப்படி அவ்வளோ மோசமாக இருக்குது நிலைமை. இல்லை ஒரு ஏழை மக்கள், பாமர மக்கள் ஒழுங்காக வாழ முடியலை. அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பாக விஜய் வரணும், என்னுடைய ஆசை. பகவானுடைய கையில் இருக்குது அதுக்கு மேலே. ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும். விஜய் வரணும்னு ஆசை, அவர் வருவார். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அதிமுக பார்த்தாச்சு, திமுக பார்த்தாச்சு, எல்லாத்தையும் காங்கிரஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இவர் முன்னுரிமை இவர் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா சினிப்பில்லை எவ்வளோ வேணா கோடிக்கணக்கில், இவர்கிட்ட சொத்து இல்லை, இதுவும் இல்லை, எல்லாமே இருக்குது. இருக்கிறேன்னா மக்களுக்கோசம் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் அவர் இறங்குறாரு. அதனால் கண்டிப்பாக அவர் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. யாருக்கு லக்குக்குதோ அவங்க வரட்டும், அதான் சொல்ல முடியும், நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஓட்டு கேட்கும் போது மட்டும் காலில் கையில் போய் அது மாதிரி வருவாங்க. அதுக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா எங்கிறாங்கன்னு கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அம்மாவோட போச்சு. எந்த கட்சி ஜெயிச்சாலும் நல்லபடியாக செய்யணும் ஏழைங்களுக்கு. அவங்களே சொத்து சேர்த்துக்க பார்க்கக்கூடாது. கட்சிக்காரங்க என்னை பொறுத்தளவுக்கு, நான் ஒன்றும் வயசானவில்லை, எனக்கு கட்சியை பற்றி அனுபவம் இல்லை. அவங்க மட்டும் பணம் சேர்த்துக்காம ஏழைபாளையங்களுக்கு உதவி செஞ்சு
நல்லபடியாக ஆட்சி நடத்தினா போதும். ஏழைங்களுக்கு ஏதோ ஒரு கடை வச்சு கொடுக்கறது, ஏதோ ஒரு பெட்டி கடை அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதோ அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு மிச்சம் அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டோம். யாரும் வந்தாலும் நல்லது பண்ண போகிறது கிடையாது, புரியுதுங்களா? அவங்க தேவைகள் தான் பூர்த்தி பண்ண போகிறாங்க தவிர மக்களுக்கு எதுவும் செய்யறதில்லை, எதுவும் செய்ய போகிறது கிடையாது.